பாரம்பரிய சமையல். பாரம்பரிய பொங்கல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா பொங்கல். மாப்பிள்ளை சம்பா பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அரிசி, சிறுபருப்பு, முந்திரி, திராட்சை, வெல்லம், ஏலக்காய் தூள், சுக்கு, பால், நெய், பச்சை கற்பூரம், இந்துப்பு. இப்போ மாப்பிள்ளை சம்பா பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியை என்ன பண்ணுங்க, நொய்யாக உடச்சிருங்க. ஏன்னா பாரம்பரிய அரிசி எல்லாமே வேக ரொம்ப நேரம் ஆகும். அதாவது ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வச்சிட்ட பிறகு தான் நம்ம செய்யணும். இதே நீங்கள் நொய்யாக உடச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதாவது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் மிக்சியில் போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைங்க. அது நொய்யாயிரும். அப்படியே உங்களுக்கு மாவாக இருந்துச்சுன்னா ஜலிச்சுட்டு நொய்யை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 2 ஹவர் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த நொய்யும் இதுவும் அதாவது பருப்பும் அந்த நொய்யும் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோட நொய்யும் உடச்சதையும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இது அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 கப் அளவு. அப்போ 5 கப். மாப்பிள்ளை சம்பா அரிசி குழைய வேகணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். மோஸ்ட்லி குக்கரில் போட பாருங்கள். ஏன்னா பானைனா கொஞ்சம் லேட் ஆகும். குக்கரில் போட்டோம்னா ஒரு 5-6 விசில் இல்லை 7 விசில் கூட விடுங்க. பொங்கல் தானே, நல்லா குழைய வந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் 7 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு, அதாவது வெல்லம் கரைச்சி வெல்லத்தை ஊற்றி நல்லா கிளறி அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை போட்டு இறக்குங்க. இந்த பச்சை கற்பூரம் எதுக்கு போடணுன்னா, நம்ம அந்த கோவில் பொங்கல் டேஸ்ட்டு அந்த பச்சை கற்பூரம் போட்டு தான் அது செய்வாங்க. அப்போ அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த வாசனைக்கு அது நல்லாயிருக்கும். நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். அது போடும்போது நான் காட்டுறேன். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தண்ணி கொதித்த பிறகு, அதாவது இது சேர்த்து பருப்பும் அரிசியும் 1 டம்ளர்னால் ஒரு 4 டம்ளர் இல்லைன்னா 4.5 டம்ளர் இல்லை 5 டம்ளர் கூட வைங்க. குழைய வேகிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க. வெந்த பிறகு நம்ம குழைய வெந்த பிறகு வெல்லத்தை சேர்க்க போகிறோம். இது மாப்பிள்ளை சம்பா அரிசின்றதுனால இது பாரம்பரிய அரிசி. இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. சிறுதானியம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை நம்ம இந்த விசேஷ நேரத்துலையும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதோட சத்து நிறையவே கிடைக்கும். இது கொதித்த பிறகு நம்ம இந்த அரிசியை சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதை போடலாம். இது அரிசி ஊற வைக்கும்போது தண்ணியை வடிகட்டாதீங்க. ஏன்னா இந்த அரிசியில் சத்து அதிகமாக இருக்குது. ஊற வச்ச தண்ணியோடவே சேருங்க. நல்ல தண்ணி போட்டு ஊற வைங்க. இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்பு பால், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இது பொங்கி ஊற்றின பிறகு நல்லா குழைய வேக விடுங்க. வெந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் சர்க்கரை, அதாவது வெல்லம் கரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நல்லா குழைய வேகணும். மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லைங்களா, நல்லாவே வேக விடுங்க. இது வேகட்டும். இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேகணும். இந்த அரிசி இந்த மாதிரி வெந்தால் தான் அது பொங்கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அந்த பாலோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெல்லம் கரைச்ச வெல்லத்தை சேர்த்துடலாம். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த டேஸ்ட்டுக்கு. அப்போ தான் இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இது பச்சை கற்பூரம். நம்ம லட்டுக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா, இதுதான் பச்சை கற்பூரம். இதில் இந்த அளவு எடுத்தால் போதும். இதை எடுத்து இப்படி நல்லா கையில் நசுக்குனிங்கன்னா இந்த மாதிரி நசுங்கிரும். அந்த அளவு போட்டால் போதும். உங்கள் பொங்கல் அளவு பொறுத்து நீங்கள் போடுங்க. இது போட்டுட்டு நம்ம முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் சுக்கு, எல்லா இனிப்பு பொங்கலாக இருக்கட்டும், இனிப்பு பாயசமாக இருக்கட்டும், கொஞ்சம் அது கூட சுக்கு சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பருப்பு போடுறோம், வாய்வு இருக்கும் இல்லைங்களா, அதனால் சுக்கும் கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை கற்பூரம் போட்டோடனே பொங்கல் வாசனையே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் திராட்சை. மாப்பிள்ளை சம்பா இந்த பாரம்பரிய அரிசிலாம் வேக கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் வந்து ரொம்ப சத்தானது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக அந்த நெய் சேர்க்கும் போது அந்த நெய்யோட வாசனை அப்படியே இருக்கும். நீங்கள் அடுப்பு எரியும் போதே நெய் சேர்த்திங்கன்னா அந்த வாசம் போயிடும், நெய்யோட வாசம் நிற்காது. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் சேர்க்கும் போது அந்த நெய்யோட வாசம் அப்படியே நிற்கும். சத்தான மாப்பிள்ளை சம்பா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தானது. இது ஆண்களுக்கு வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் உணவாக செஞ்சு கொடுக்கும்போது உடம்பு பலம் பெறும். ஆண்கள்னு இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல அதாவது கெட்ட கொழுப்பை கரைச்சி உடம்பை வந்து நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த அரிசி சாப்பிடும்போது உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுக்கோப்பாக இருக்கும். இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி பொங்கலை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.